ஹலோ மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜார்க்கண்ட்ல ஹிரிடின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பாபா ஜெகநாத் அப்படின்னா ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை தான் நம்ம வந்து விசிட் பண்ண வந்திருக்கோம். வாங்க நம்ம போய் சிவபெருமானுக்கு தரிசன் வாங்கிட்டு நம்ம வருவோம். கம். இதுதான் கோயிலுடைய முன்முகப்பு கோபுரம் மக்களே. நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு. இங்க வந்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு துளசி மாடம் ஒன்று வச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது இந்த சிவபெருமானுடைய கோயில் தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சின்ன சின்ன தெய்வங்கள் இருக்குது. கோயில் பார்க்கறதுக்கே அழகா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை காட்டிலும் அந்த கட்டிடக்கலைகள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு மக்களே. சிவன் கோயில் மக்களே, பாபா ஜெகநாத் அப்படின்னு சொல்றாங்க. கட்டிடக்கலைகள்லாம் வந்து கொஞ்சம் பொதுவாக வட இந்தியாவில எல்லாம் இந்த மாதிரி தான் அதிகமா இருக்குது. நம்ம இடத்துல எல்லாம் கோயில் பார்க்கறதுக்கு சுத்தியும் அந்த சிலைகள்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி இல்லை. ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது. பூஜை எல்லாம் பண்ணுவாங்க போல இதுல. கோயில்ல உள்ள கட்டிடக்கலைகள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு மக்களே. நம்ம இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் மேல இந்த கோபுரம் எல்லாம் இருக்கும், அதுல எல்லாம் நிறைய சிலைகள் எல்லாம் இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. சிவபெருமானின் வாகனம் நந்தி, அது அப்படியே அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது மக்களே. இதுவும் இந்த கோயில் எவ்வளோ பழமையானதோ அது மாதிரி இந்த கிணறு வந்து ரொம்ப பழமையானது. பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ये गिरिडीह डिस्ट्रिक्ट का कौन सी जगह? देव पहाड़ी है, थाना देवरी, जिला गिरिडीह। और जो यहाँ है सो पुराना मंदिर है। ये आज के नहीं है, पूर्वज का है। बहुत पुराना मंदिर है। यहाँ दसों को स्वामी गुजर गया मर के, फिर अभी नया स्वामी आया है, गौरवानंद महाराज जी। अभी यही मंदिर के गेट के पास में है भी। और ये बहुत भाग्य की बात है यार। संत जो था पुराना, जो पूरा ये धोता था यंत्री का, जो विधो के जैनी का लेडीज का मुंह नहीं देखता था कभी नहीं, वो महाराज ये संत है जो। ஓம் நம சிவாய. மகளே, இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல இங்க உள்ள வந்து ஒரு பாபாவோட ஜீவ சமாதி ஒண்ணு இருக்குது. இந்த பாபா வந்து ஜீவ சமாதி அடைகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு லேடிஸோடைய முகத்தையும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இப்போ பேசினவங்க பார்த்திங்கன்னா இந்த ஊரில் உள்ளவங்க தான். ரொம்ப பழமையான கோயில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த கோயிலில் பூஜை பண்ணுறது இன்னொரு சுவாமிஜி இருக்காங்க, அவங்கள்ட்டையும் வாங்க பேசலாம். அடுத்து எனக்கு ஒரு பழம் ஒன்று கிடைச்சிருக்கு, வில்வ பழம். ஆக்குவதும் அவனே, அழிப்பதும் அவனே. வில்வ மரத்தை பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச மரம். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் அதை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த கோயிலில் இந்த மரம் வந்து பின்னாடி இருக்குது. இந்த மரம் கூட, வில்வ மரம் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பழமையான மரமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த கோயிலில் பூஜை பண்ண முடியுங்க. अच्छा, बारे में जानकारी चाहिए। हाँ, ओके। ये जो है ना अपना झारखंड जिला, झारखंड स्टेट में ये गिरिडीह जिला में ये देव पहाड़ी मठ है। और यहाँ भोलेनाथ जो है ये जागनाथ महादेव है। और ये स्वयंभू मंदिर है, मतलब आप रूपी प्रकट हुआ है, किसी ने इसको स्थापित नहीं किया है। ये जो है एक सन्यासी बाबा थे, बाबा मन महेशानंद। उन्होंने जब तपस्या किया, घनघोर यहाँ तपस्या किया, भोलेनाथ ने उनको सपना दिया, क्या कहते हैं, यहाँ एक मैं यहीं पर विद्यमान हूँ और बट वृक्ष का था, तो बोले कि उसको आप सफाई करो। तो वहाँ पर एक प्रकट
और लगभग ये मंदिर लगभग 13वीं-14वीं सदी का ये आप स्ट्रक्चर जो देख सकते हैं, मंदिर की बनावट जो है 4 इंची मोटी दीवार है और सबकी ये मनोकामना ये सिद्ध होती है। जो भक्त जिस भाव से आते हैं सबकी मनोकामना हो, जैसे दुर्गा सप्तशती का श्लोक है, यम यम चिंतते कामम तम तम प्राप्नोति निशितम। हम लोग जो मन में कल्पना करते हैं सब ये बाबा पूरा करते हैं। जागन्नाथ भगवान है और ये बड़ा ही दिव्य यह भूमि है, बहुत ही ऊर्जावान ये भूमि। जो भी जिस भाव से सबकी मनोकामना भगवान पूरा करते हैं। ठीक। சுவாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜார்க்கண்டில் இந்த கோயில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கோயில் வந்து நம்ம இந்த ஏரியாவில் வந்து மக்கள் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கட்டினது கிடையாது. மகேஷ் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமிஜி முன்னாடி இருந்திருக்காரு. அவருடைய கனவுல போய் நம்ம சிவன் வந்து போய் சொல்லி அந்த மாதிரி தான் இந்த கோயிலை வந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோயில் ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தாச்சுன்னா யாராவது ஏதாவது வேண்டுதல் வச்சாங்கன்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க.